ஹலோ ஆல். சண்டேனாலே நம்ம வீட்லலாம் நான்வெஜ் தான். அதுவும் ஊர்லலாம் வந்து சின்ன வயசுலேருந்து காலையில் சுட சுட இட்லிக்கு இந்த ஈரல் தொக்கு, மட்டன் வறுவல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்பப்பப்பா சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஈரலில் நான்வெஜ் ஸ்மெல் ரொம்ப வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கழுவி கொஞ்ச நேரம் வச்சுட்டா அந்த ஸ்மெல் வந்து வராது. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, பெருஞ்சீரகம், அன்னாச்சி பூ இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு வதக்கிட்டு ஒரு 3 வரமிளகாயை பிச்சு போட்டுட்டு 2 கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் தான் அதில் டேஸ்ட்டேவும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை வெட்டி போட்டுட்டு உப்பு போட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மட்டன் மசாலா, வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா பொடி இருக்குல்ல, அதை ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஒரு பெரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அந்த ஈரலை உள்ளே போட்டு ஒரு 2 பெரட்டணும். ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது. மூடி வச்சுட்டா ஈரலில் இருக்கிற தண்ணியிலே வந்து அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கிரும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அதை வந்து வதக்குங்க. கடைசியாக ஒரு கை மல்லி இலை போட்டு ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டா அந்த வர்ற அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. வீட்டுக்கு யாராவது வந்து ஒரு டைம் இதை சாப்பிட்டுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதை தான் பண்ணித்தர சொல்லி கேட்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் ஈரலில் விட்டமின் ஏ அண்ட் B12 ப்ளஸ் ஜிங்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.